இன்றைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீசையும் வேணும் கூடும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மரமும் வளர்க்கணும், காம்பவுண்டுக்குள்ளே சிமெண்ட் போட்டு மூடணும்னு நினைப்பாங்க. ஓங்கி உயர்ந்த மரங்களை வெட்டாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, முக்கியமாக வேஸ்ட்டு தனியை எப்படி சாக்கடை சேராமல் செடி வளர்க்குறது, இந்த பதிவை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வழக்கம் போல் போன பதிவுக்கான கேள்வி பதிலும் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செடி சம்மந்தப்பட்ட கேள்வியும் இந்த வீடியோவில் இருக்குது. மரம் இயற்கையின் வரம், மழையின் தாய், நிழல் தரும் தேவதை. அப்படிப்பட்ட மரத்தை இவங்க எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே. என்ட்ரன்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒருவித ஃபீலிங்கோடு நான் உள்ளே போகிறேன். நீங்களும் அப்படியே என் கூட வாங்க. எப்படா திறப்பாங்க நம்ம வெளியே போகலான்னு காத்துட்டு இருக்கிறது மாதிரி ஓடி வராரு ப்ரௌனி. இந்த வீட்டுக்கு நான் ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போக்கும் இப்போக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. இவங்க என்னோட வேலை பார்க்குறாங்க. இவங்க பேர் சுஜாதா. ஒரே பார்வையில் எந்த அளவுக்கு இவங்க மரங்களை நேசிக்கிறாங்கங்கிறது நல்லாவே புரியுதுங்க. ஹலோ. மரங்களோடு சேர்த்து நம்மளை வரவேற்கிறாங்க குட்டிமா. இவங்க யார்கிட்டையும் சீக்கிரம் பேசவும் மாட்டாங்களாம், சேரவும் மாட்டாங்களாம். பரவாயில்ல, நமக்கு கை கொடுத்துட்டாங்க, அதுவே பெரிய விஷயம். கேட்டையே வண்ணமயமான பூக்களால் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. கேட்டோட ஒரு பக்கத்தில் நித்தியமல்லி கொடியை வளர்த்துருக்காங்க, மறுபக்கத்தில் இந்த மஞ்சள் அரளிப்பூவை நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தக்கன இடத்த விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் சிமெண்ட் போட்டு பூசியிருக்காங்க. அதனால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதோட கேட்டோட 2 மதில்லையும் இப்படி ஆர்ச் மாதிரி கம்பியை வளைச்சி விட்டுருக்கிறதுனால இந்த நித்தியமல்லி அழகாக பூத்து குலுங்குதுங்க. இதோட வாசனை அதிர்வும் நம்மளையும் அவங்க உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுது. அடுத்து உள்ளே வந்த உடனே இவங்க மரங்களையும் அதோட நிழலையும் நேசிக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சாட்சி. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய வேப்ப மரம், அதையும் வெட்டாமல் எவ்வளோ அழகாக அதை பாதுகாத்து கீழே ரவுண்டாக சிமெண்ட் பூசி அந்த சிமெண்ட்டுக்குள்ளே செடிகளை வளர்த்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு மரம் மட்டும் இல்லைங்க, இன்னும் நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து மணி பிளான்ட்டையும் கற்பூரவல்லியும் நட்டுருக்காங்க. மணி பிளான்ட் அழகாக பட்டி படர்ந்து வராங்க. பக்கத்துலேயே இன்னொரு மரம் சீமநெல்லி மரம், அதையுமே வெட்டாமல் எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு பாருங்கள். மரங்களுக்கும் உணர்வும் உயிரும் இருக்குது. அதை பாதுகாக்கும் போது அவைகள் நமக்கு சுத்தமும் சாதாரணமான காற்றையும் சூழ்நிலையும் உருவாக்கி தராங்க. இதுலேயும் வந்து மணி பிளான்ட்டை நட்டு விட்டுருக்காங்க. இந்த சீமநெல்லியோட இலைகள் தான் இது சீசனுக்கு சீசன் கொத்து கொத்தாக காய்க்கும். அப்போ பார்க்க ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது கேட்டோடு ஒட்டி இருக்கிற மஞ்சள் பூ இருக்குல்ல, அந்த ஒட்டி இருக்கிற இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் கற்பூரவல்லி லில்லி செடிகளை நட்டு விட்டுருக்காங்க. மக்களே இங்கே பாருங்கள், அதோட பக்கத்தில் இன்னொரு வேப்ப மரம். ஒரு வேப்ப மரத்தை வைக்கிறதுக்கே முக்கால் அழுவாங்க பாருங்கள். இந்த வேப்ப மரத்தையும் அவங்க எவ்வளோ அழகாக பாதுகாத்து வராங்க. அதுலேயும் ரவுண்டாக சிமெண்ட் போட்டு அதோட மூட்டில் பால்சம் செடிகளை நட்டு விட்டுருக்காங்க. பால்சம் செடிகளெல்லாம் பூக்கும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ அழகாக பூத்துருந்தான். இப்போ தான் மொட்டுக்கள் வருது. அதோட விதைகள் இது. நானும் கொஞ்சம் விதைகளை எடுத்துட்டேன். இதோட கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. என்னடா குனிஞ்ச உடனே துளசி வாசம் வருதுன்னு பார்த்தா துளசி செடியும் 1-2 இதோட நிற்குதுங்க. இது பக்கத்தில் இருக்கிற இந்த செவ்வக வடிவ திறப்பில் வந்து கொஞ்சம் செடிகளை வச்சுருக்காங்க. அதில் முதல்ல நிற்கிறது துளசி. நிறைய விதைகள் காய்ந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் துளசி விதைகளை எடுக்கிறதுல நான் 1 நம்பர். வீடுங்கிறது சின்னதோ பெருசோ அதில் இல்லைங்க சந்தோஷம். அவரவர் மனநிலையை பொறுத்து தான் சந்தோஷங்கிறது அமையுது. வீட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட முக்கியம் நம்ம சுற்றி உள்ள இடத்துல பச்சை பச்சைன்னு வச்சுக்கிறதுல தாங்க இருக்குது. இந்த திறப்பில் வச்சுருக்கிற இந்த கிரேந்தியிலேருந்து விதைகள் எடுத்துக்கிட்டேன். இவங்க தான் சுஜாதா சிஸ்டர். ரொம்ப பிஸியாக அங்கேயும் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறது மாதிரி இந்த பக்கம் இதுலேயும் கொஞ்சம் செடி வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மக்களை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வார கேள்வி இதுதான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது ஒரு மரம். டிசம்பர் மாதத்தோட ரொம்ப தொடர்புடையது. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது போன வீடியோவில் நான் கேட்ட கேள்விக்கான பதிலை பார்த்துடலாமா? இது என்னன்னு சொன்னீங்களா? 1-2 பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இது சோம்பு. நான் வந்து ஒரு க்ளூவும் கொடுத்துருந்தேன். கறி மசாலாவெல்லாம் இது சேர்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக சொன்னேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது ஆகாசத்தை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், மேலே கூட வேலி அமைச்சு இந்த கிரேப்ஸை வந்து படுத்தி விட்டுருக்காங்க. இந்த 4 பக்கம் கார்னரில் திறப்பு உண்டாக்கி வச்சுருக்காங்கல்ல, அதில் இருந்து இந்த கம்பி கொடுத்து இந்த திராட்சை கொடி 2 பக்கம் இருந்து 2 கொடியை படுத்தி விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து செடி கொடியோட இணைஞ்சு வாழ்கிறவங்களால மட்டும்தாங்க இப்படி முடியும். மக்கள் இவ்வளோ நேரமும் வாசலை தான், அதாவது என்ட்ரன்ஸ் ஏரியாவை தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்த பகுதி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஏரியா, இது என்ன இடம்னா பாத்திரத்தை கழுகுற தண்ணி கூட வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல எப்படி அமைச்சு செடி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் தான் பைப்பு வச்சுருக்காங்க. இங்கே உட்காந்து பாத்திரங்களெல்லாம் கழுவுவாங்க. பொதுவாக பாத்திரம் கழுகுற தண்ணி போச்சுன்னா அது ஒரு சாக்கடையாக மாறிடும். அதை தவிர்க்க கொஞ்சம் செடி இதில் வச்சுருக்காங்க. செம்பருத்தி, அரளி, பைனாப்பிள் இருக்கவே இருக்குது. இடத்த நிறைக்கிறதுக்கு வாழை, 2-3 வகை கரும்பு கூட நட்டிருக்காங்க.
குட்டிமாவும் பார்க்குறேன், என்னடா நம்ம வீட்டை வளைச்சி வீடியோ எடுக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக இன்றைக்கி அவளுக்கு புரியாட்டாலும் ஒரு நாளுக்கு புரியும். அவளோட பெற்றோரோட தன்மை அவளையும் பற்றிக்கொள்ளும். இந்த இயற்கையை விரும்பியாதான் கண்டிப்பாக அவளும் வருவாள். இதில் வளர்கிற இந்த கரும்பு பாருங்களேன், எவ்வளோ உயரமாக வளருதுன்னு. அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த கம்பை விட்டு அதை கெட்டி வச்சுருக்காங்க. இதில் வெள்ளைத்தண்டு கரும்பும் நிற்கிது, கருப்பு தண்டு கரும்பும் நிற்கிது. அரளிப்பூவை பாருங்கள், பூவை பார்க்கணும் நம்ம அண்ணாந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ வளத்தோடு இவங்க வளர்கிறாங்கல்ல. இந்த கல்வாழை செடி கழிவுநீர் பகுதியில் கண்டிப்பாக வைக்கணும். அதை இவங்க செஞ்சுருக்காங்க. கழிவு நீரை சுத்தப்படுத்துறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் வீட்டை சுற்றி இருக்கிற கழிவுநீர் பகுதிகளில் கல்வாழை செடியை கண்டிப்பாக வைங்க. பாருங்கள் மக்களே, முத்துமணியாக பூத்திருக்கிற இந்த தெட்டிப்பூக்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க நமக்கு டீ கொடுத்துட்டாங்க. அதை குடிச்சிட்டு அந்த பக்கமாக இருக்கிற நிறைய மரஞ்செடி இருக்குது, அதையும் பார்த்துட்டு கிணறு கூட இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த தோட்டத்தை பராமரிக்கிறதும் செய்கிறது எல்லாமே இந்த சுஜாதா சிஸ்டரோட ஹஸ்பண்டுன்னு சொன்னாங்க. அவருக்கு நிறையவே இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அந்த கலைவண்ணம் இந்த ஸ்டாண்டை போட்டு எப்படி இந்த முள்ளங்கியை நட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மூலையில் நிற்கிறது பெரிய ஒரு கொய்யா மரம். பக்கத்தில் பூத்திருக்குல தெட்டிப்பூ அல்லனா இட்லி பூன்னு சொல்லுவோம்ல, அதை நமக்கு ஏற்றபடி நம்ம அதை வணைஞ்சிக்கிடலாம். அதாவது குட்டி செடியாக வேணால் குட்டி செடியாக வைக்கலாம், மரமாக வேணால் மரமாக வளர்க்கலாம், சின்னதாக வேணால் சின்னதாக வளர்க்கலாம். அது அவர் விருப்பத்தையும் அது வளர்க்க போதுமான இடத்தையும் பொறுத்தது. இவங்க அது பாட்டுக்கு வளரட்டும்னு காடு போல் விட்டுருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இது வந்து காற்றாடி மரம், பக்கத்துலேயே சீம நெல்லி மரம் இன்னொன்று வச்சுருக்காங்க. இது வந்து கருவேப்பிலை மரம், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது. இது பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து ஒல்லிக்குச்சா நிற்கல, இது வந்து பதா மரம், நல்ல நிழல் தரும். தெட்டியோடு சேர்ந்து ஒரு தென்னை மரம் நிற்கி, தென்னை மரமே 10-15 மரம் நிற்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம சின்னதில் படிக்கும்போது ஆழை குழி தோண்டி அதில் ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டைன்னு படிச்சிருப்போம். ஒரு தென்னை மரம் இருந்தாலே காட்டு ஜில்லு ஜில்லுன்னு வரும். இந்த வீட்டோட இந்த ஓரத்தோட எல்லாமே தென்னை மரத்தை தான் வெட்டிருக்காங்க. அதனால் இங்கே நிற்கும்போது அதோட எஃபெக்ட் நல்லாவே தெரியுதுங்க. இது ஒரு காட்டு நெல்லி மரம், க்ரூஸ்பெரி அம்லா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. இதுக்கு பக்கத்துலேயே நிற்கிறது வந்து சீத்தாப்பழ மரம். இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சியாக நிறைய பிடிச்சிருக்குது. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே தென்னை முட்டில் செடி கொடிகள் நிழல் இருக்கிறதுனால வராது. ஆனால் இந்த முல்லை பிச்சி இந்த வகைகள் வந்து வரும். இவங்க வந்து இந்த முல்லைக்கொடியை வளர்த்து விட்டுருக்காங்க, அதனால் இது நல்லாவே வருது. இது ஒரு சப்போட்டா மரத்தோட தை. இப்போவே இதில் பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் ஒரு ராமர் சீத்தா மரம் தான். ஒவ்வொரு மரமாக சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். சிம்பிளாக சொல்லணுன்னா, மதில் சுவரோட ஓரமாக தென்னை, கொய்யா, சப்போட்டா, சீத்தா மரம், கிச்சிலி மரம் அப்படின்னு ஏகப்பட்ட மரத்தை ஒன்றுக்கு பின்ன ஒன்றா வச்சு விட்ருக்காங்கங்க. இவ்வளோ மரங்கள் நின்னாலும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சுத்தமாக குப்பையே இல்லாமல் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதாவது பரவாயில்லைங்க, அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே பாருங்கள், அங்கே 4-5 மாமரம் நிற்கி, மாமர மூட்டில் கூட ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்காங்க. நான் என்னமோ ரொம்ப நாள் பழகினது மாதிரி ஒவ்வொரு மரத்தையும் தொட்டு தொட்டு பேசி நல்லா விசாரிச்சுட்டு இருக்கேன். அம்மாடியோ எவ்வளோ பெரிய முள், கை வச்சாலே கிழிச்சிருவேன்னு சொல்கிறது மாதிரி இருக்குது இந்த கிச்சிலி மரம். கிச்சிலி மரங்களில் பொதுவாகவே பயங்கரமாக பெரிய பெரிய முள்ளுகளாக தான் இருக்கும். அப்படியே நம்ம சுற்றி வீட்டோட பின்பக்கம் வந்தாச்சு. காற்று சும்மா ஜில்லுன்னு அடிக்குதுங்க. இங்கே மாமரம் 2-3 நிற்கிது. இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்குது. இந்த வாட்டி மாமர சீசன் வந்து கொஞ்சம் பிந்தி தான் இருக்குது போல். எல்லா மரத்துலையும் இப்போ தான் பூ பூத்துருக்குது. இங்கே தென்னம்பிள்ளைங்க நிறைய நிற்கிது. அதை பார்த்தோன்னே என் கால் என்ன அறியாமலே அங்கே போயிடுச்சு. விழுகிற தேங்காயெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி போட்டால் அவங்க பாட்டுக்கு முளைச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கு இருக்குமான்னு கேட்டேன். இருக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான், ஆனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு முத்து தம்பி நீயா நானான்னு போட்டி போட்டு பறித்து பார்த்ததில் கடைசியாக ஒன்றை பிடுங்கியாச்சு. இருக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான், ஏன்னா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துடுச்சே. இதை விட லைட்டாக குறுத்து வரும்போது நம்ம உடச்சிருந்தோம்னா கண்டிப்பாக பொங்கு ஃபுல்லாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் பார்ப்போம் லக் இருக்கான்ட்டு. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிறது மாதிரி வளர்ந்து நாளானாலும் வெட்டுனா அதோட ருசி மட்டும் மாறவே இல்லைங்க, அப்படியே இருக்குது. குட்டிமாக்கு கொடுத்தேன், அவளுக்கு சாப்பிட்டு பழகிடுச்சு போல். நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கிறதுனால தேவாமிர்தமாக நினச்சி வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டாச்சு. இவங்க வீட்டில் பழைய காலத்தை மாதிரி ஒரு கிணறு இருக்குது. இப்போல்லாம் கிணறுகள் இருக்கிற எண்ணிக்கையே குறைஞ்சி வருது. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், பழைய காலத்து கப்பி இருக்குது. இங்கே கப்பி இருந்தாலும் இப்போ வந்து உபயோகத்தில் இல்லை, மோட்டர் போட்டிருக்காங்க. கிணத்துல எட்டி பார்க்க தூரத்தில் தண்ணி இருக்குது. இந்த கிணறை பார்த்தோன்னா என்னோடய ஹோம் ஞாபகம் வந்துடுச்சு. நான் படித்த ஹோம்லேயும் இப்படி தான் அங்கே எங்கேயா கிணறு இருக்கும். இங்கே பாருங்கள், பாத்ரூம்லேருந்து வர குளிக்க தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மண்ணிலேயே பாத்தி கட்டி செடி நட்டு வச்சுருக்காங்க. இங்கே வாழை, முருங்கை, பப்பாளி அப்படின்னு நட்டு வச்சு ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசி சாக்கடையாக மாறுறதை தடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா தான். எல்லாருமே இதை வந்து பின்பற்றலாம். எல்லாரையும் சொல்லலை, எனக்கு என்ன கழிவுநீர் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இப்படி செய்கிறாங்கன்னா இவங்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும். வந்ததே வந்து இங்கே வீட்டோட இடது பக்கத்தில் என்ன இருக்குன்னு போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல வேலை வந்தேங்க, இல்லைன்னா ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோ அழகாக 4 மணி பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து சிவப்பு செம்பருத்தி.
நல்லாவே பூத்திருக்கு. சாயங்காலம் ஆன பிறகும் அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து குறையவே இல்ல. 4 மணி பூவ பாருங்க. இப்போ ஈவினிங் மணி கிட்டத்தட்ட 5:30 இருக்கும். 4 மணிக்கு பூத்ததுனால அப்படி ஒரு புத்தம் புது பூங்க எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. கொஞ்சம் விதைகள் இருந்துச்சு. நான் அதெல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். எங்க போனாலும் விதைகள எடுத்து வச்சிருக்கேன். 4 மணில நெறைய கலர் இருக்கு. உங்க வீட்ல இல்லனா உங்க வீட்டு பக்கத்துல என்ன கலர் இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதுக்கு இடையில ஒரு பட்டன் ரோஸும் நிக்குது. மாதுளை நிக்குது. மாதுளை இப்ப தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. செடிகள் வளர்க்க பெரிய இடம் தேவையில்லைங்க. உபயோகமற்ற சின்ன சின்ன பாத்திரங்கள்ல கூட செடி வளர்க்கலாம். அதனால மன அழுத்தம் மறையும். மக்களை மகிழ்ச்சியா இருந்தா மரஞ்செடி நடுங்க. கவலையோட இருந்தா செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துங்க. ஏன்னா ஒரு நாள் நாம கூட இருக்க மாட்டோம். ஆனா நம்ம நட்ட மரங்கள் நம்ம பேரை சொல்லிட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை எப்பவுமே நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.